தமிழக அரசு எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகளின் விளைவுதான். கடந்த காலங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தமிழகத்தின் இன்றைய முதல்வர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொன்னபோது இல்லை சென்னையில் எங்குமே கிடைக்கலன்னாங்க. அடுத்த நாளே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் தாராளமாக கிடைக்கிற அந்த போதை வஸ்துக்களை சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் காட்டினோம். காட்டினத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும், அன்றைய அரசு, அதிமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, இது எங்கே கிடைச்சது சொல்லுங்க, நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போ நாங்களாக இருந்தால் அதை பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடை எங்கள் சென்னை எங்கள் பள்ளி அருகில் கிடைக்குதுன்றீங்க. இப்போ உங்கள் கையில் நான் இது பேட்டி முடிஞ்சோன்னு உங்கள் கையிலே தனியாக கேட்க போகிறேன், எந்த கடையில் சொல்லுங்கன்னு. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அது நீங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படுவீர்கள். அப்படி இருந்தால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். ஆனால் இதை செய்யாத அன்னைக்கு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த போதை வஸ்துக்களை கொண்டு வந்து காட்டியதற்காக 21 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த அரசு அந்த மாதிரியான அரசு அல்ல. உண்மையிலேயே இளைய சமுதாயத்தினர் சீரழிந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி மிக கடுமையாக அறிவுறுத்தி இதை நடமாட்டத்தை மிக வெகுவாக குறைத்து விட்டார்கள். இதில் என்னென்ன பெரிய சவால் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் விற்கிது, அங்கிருந்து காய்கறி மூட்டையிலையும் வேற ஏதாவது அவங்க ஈஸியாக எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதையும் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இளைஞர்களிடையே, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கடந்த 4 ஆண்டுகளாக எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விழிப்புணர்வு உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படுகிற உறுதிமொழி என்பது கின்னஸ் சாதனை என்கின்ற வகையில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரால ஒரு 4000 ஏக்கர்ல கஞ்சா பயிரிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தகவல் அது மூலமா கஞ்சா தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல மகேஷ் என்கின்ற ஒரு காவல்துறையின் ஏடிஜிபி அவர் தலைமையில் ஆந்திராவில் இருக்கிற அதிகாரிகள், அந்த தென்னிந்திய காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் அந்த தகவலை எடுத்து சொல்லி அந்த 4000 ஏக்கர்ல பயிரிடப்பட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்களை முழுசுமா ஒழித்த பெருமை தமிழக காவல்துறைக்கு உண்டு. அண்டை மாநிலங்களில் பயிரிடுகிற அந்த கஞ்சாவை கூட ஒழிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 0% கஞ்சா கல்டிவேஷன் என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா பத்திரிகையாளர்களே கூட வெளிப்படையாக சொல்லலாம். நீங்கள் வெளிப்படையாக சொல்றதுக்கு பதிலாக எங்களை மாதிரி ஆளுங்க கையில் தகவல் சொன்னால் உங்களுடைய பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த பேட்டி முடிஞ்சோன்னா கூட இருந்து எனக்கு தனியாக சொல்லிட்டு போங்க எங்கே இருக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.